ஒரு முறை கைலாயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. இந்த வாக்குவாதம் யார ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா? இத நம்மளோட கதாநாயகன் சிவபெருமான் தான். ஏன் ஸ்டார்ட் பண்றாரு? இந்த வாக்குவாதம் பெரிய சண்டையா மாறணும். சண்டையா மாறினா உமாதேவி காளியா மாறிடுவா. அவ காளியா மாறினாதான் அசுரர்களை அழித்துட்டு மனிதர்களை, தேவர்களை, முனிவர்களை எல்லாரையுமே காத்து ரட்சிப்பா. அதனாலதான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாரு சிவபெருமான். அதுக்கேத்த மாதிரி முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு சண்டையில? ஏம்மா உமா, நம்மில் யார் பெரியவங்க, யார் அதிகமா சக்தி கொண்டவர்கள்? நான் தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, இல்ல இல்ல, சக்தி வாய்ந்தவள் நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. எப்படிம்மா நீ சக்தி வாய்ந்தவளா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தானே என்ன சக்தி சக்தின்னு கூப்பிடுறீங்க, அப்ப உங்க வாயாலே சொன்னா நான் தானே பெரியவள் சக்தி வாய்ந்தவள்னு கேக்குறாங்க. கூப்பிடுறதாலெல்லாம் ஒன்றும் நீ சக்தி வாய்ந்தவளா இருக்க முடியாதுமா. ஆனான நான் தான் மனதாலும் உடலாலும் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதனால நம்ம 2 பேர்ல நான் தான் பெரியவன் அப்படின்னு நல்லா கோவத்தை ஏத்தி விடுறாரு அம்பாளுக்கு. உடனே அம்பாளுக்கு கோவம் வந்துடுது. என்ன இப்படி சொல்றீங்க? சக்தி இல்லைன்னா சிவமே கிடையாது. அதை நான் எடுத்து காட்டுறது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி கோவமா பேசும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு? தனக்கு கோவம் வந்த மாதிரி அப்படியே நடிக்கிறார். நடிச்சு, என்னையா நீ வெறும் சிவன் சொல்லிட்ட, உன்னை நான் இப்பயே காளியா மாறும்படி சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. உடனே அம்பாள் காளியா மாறிடுறாங்க. மாறிட்டு சிவபெருமான் கிட்ட சாப விமோச்சனை கேட்கறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, தேவி, என்னுள் பாதியான உன்னை கொடிய அரக்கர்களை நீ அழிக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை காளியா நான் மாறும்படி சபிச்சிட்டேன். அதனாலதான் நீ இந்த உருவுல இருக்க. ஸோ நீ காளி உருவுல அரக்கர்கள் எல்லாம் போரிட்டு அழித்து விடு. உன் கடமைகள் முழுவதையும் நிறைவேற்றிய பிறகு பூலோகத்துல என்னை நோக்கி தவம் செய். தக்க தருணம் வரும்போது நான் என்னோட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்றாரு. காலங்கள் உருண்டோடிண்டே இருக்கு. காளி உருவிலேயே பார்வதி தேவி என்ன பண்றாங்க? கொடிய அரக்கர்கள் எல்லாரையுமே போரிட்டு அழித்து வெற்றி கொண்டு இருக்காங்க. எவ்வளோ வெற்றி அடைந்தாலும் அவங்களோட கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. ஏன்னா இத்தனை காலம் ஆச்சு, நாமளும் இத்தனை அசுரர்கள்லாம் அழிச்சிட்டோம், இன்னமும் இந்த சிவபெருமான் நம்மளை கூட்டின்னு போலையே அப்படின்ற ஏக்கம் தான் அவங்களுக்கு கோபமா மாறி துவம்சம் பண்றாங்க. எல்லாரையும் ஊழித்தாண்டவம் ஆடுறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது தெரியுமா? சிதம்பரத்துல வியாகர பாதர் அப்படின்ற முனிவரும் பதஞ்சலி முனிவரும் வராங்க. சிவபெருமான் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. இறைவா, எங்களுக்கு நீங்க இந்த தில்லையில ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டுங்க, அதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு கேக்குறாங்க. பக்தர்கள் கேட்டு சிவபெருமான் மாட்டேன்னு சொல்வாரா? உடனே என்ன பண்றாரு? கேட்ட பக்தர்கள் இருவருக்காகவும் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. இங்கதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த விஷயம் யாருக்கு போகுது? சுவாமி வரலையேன்னு ஏக்கத்தோட இருக்க அம்பாள் காதுக்கு